விதைத்தார். விதைத்த உடனே அது கதிராகி பயிராகி கரமேல சாட்சி அதை அடித்து ராசி பார்க்க 9 விதமான தானியமா அது விளைஞ்சது. மூக்கு சிவந்தது முத்துச்சோளம், கருப்பா இருப்பது கருந்தென, சிகப்பா இருப்பது செஞ்சோளம், பச்சையா இருப்பது பாசி பயிறு. இப்படி 9 விதமான தானியத்திற்கு 9 விதமான பெயரை வைக்க இதை வச்சு ஓராண்டு காலம் பாண்டவர் கழிக்க முடியுமா? அப்படி இதை வச்சு ஒரு ஆண்டு காலம் கழிக்க முடியாது. பாண்டவர்கள் நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள், நாட்டிலே வாழக்கூடிய விதிவசம் நேரிட்டது. அதனால பாண்டவரை பிடிச்ச வனவாச வாழ்க்கை இத்தோட போகட்டும். 9 நவகிரகத்துக்கு 9 தானியத்தை பூஜை செய்யுங்க. அப்படி என்று 9 தானியத்தை வச்சு 9 நவகிரகத்துக்கு பூஜை செய்வதோடு பாஞ்சால குறவஞ்சி நவதானிய பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிவே நிறைவேறியது. நாடகம் பார்த்த அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை நல்ல உணவுகளுக்கும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.